யோகி ராம் சுரத்குமார். அன்பானவர்களே, ஒரு தீபத்தால் தான் இன்னொரு தீபத்தை ஏற்ற முடியும். ஒரு தீபமே இல்லாத இடத்துல எப்படி இன்னொரு தீபத்தை ஏற்ற முடியும்? ஸோ நீங்கள் முதல்ல ஒரு தீபமாக மாறினா மட்டும்தான் உங்களுடைய அடுத்தடுத்த தலைமுறைகளை நீங்கள் ஒரு தீபம் ஏற்றி விளக்கேற்றி வைக்க முடியும். இந்த யோகி ராம் சுரத்குமார் நாம பிரச்சார குடில் உங்களை ஒரு தீபமாக சுடருட வைக்கத்தான் போராடிட்டு இருக்கு. இது மாயையான உலகம்தான். இந்த மாயையான உலகத்தில் என்ன இருக்குன்னு நினச்சா இதை மாயேன்னு புரிஞ்சுட்டு வாழணும், அவ்வளோதான். வேற ஒன்றும் கிடையாது. இங்கே இருக்கிறதெல்லாம் மாயை, நமக்கு எதுவும் நிரந்தரம் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு வாழணும், அவ்வளோதான். ஸோ நாம் முதல்ல இந்த ஆசிரமத்திலேருந்து ஒரு ஞானத்தை அடைந்து அந்த ஞானத்தின் மூலமாக நம்முடைய அடுத்தடுத்த சந்ததிகளுக்கு நீங்கள் ஒரு ஞான தீபத்தை ஏற்றி வைத்தால் மட்டுமே நம்முடைய குலம் தழைக்கும், நம்ம குலம் சுடரொளி விடும். அதனால் இந்த ஆசிரமத்துக்கு நீங்கள் வருவதன் மூலமாக நீங்கள் ஞானத்தை அடையணும். ஞானம்னா என்ன? வாட் இஸ் மீன் பை ஞானம்? ஞானம்னா என்ன ஜெனிட்டா? ஞானம்னா என்ன? அறிவு. அறிவு. அப்போ இவ்வளோ நாளும் அறிவு இல்லை, இனிதான் அந்த அறிவு அடையணும். ஞானம் என்றால் என்ன? ஞானம்னா என்னடே? சரி, இந்த ஞானம் என்கிற கேள்வி இங்கே இப்போ விட்டுருவோம். சத்சங்கத்தில் அதை பற்றி பேசினா புரியும்னு நினைக்கிறேன். ஒருத்தி அறிவுன்னு சொல்லியிருக்கா, அப்போ அவளுக்கு அது இனி அங்கே தான் வாங்கணும். சத்சங்கத்தில் அதை பேசுவோம். அப்போது இந்த சிறிய ஞானத்தின் மூலமாக நீங்கள் ஒரு தீபத்தை நீங்கள் இங்கேருந்து ஏற்றிட்டு போனீங்கன்னா, இப்போ நமக்கு தெரிஞ்ச ஒரு ஆசிரமத்தில் வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு 3 இடத்துல போய் தீபம் எடுப்பாங்க. எங்கே எடுப்பாங்க? ஒன்று சாமி தோப்பில் எடுப்பாங்க, ஒன்று கன்னியாகுமரியில் மாயம்மா கோயிலில் ஏதோ போய் எடுப்பாங்க, இன்னொரு இடத்துல ஏதோ எடுப்பாங்க. இந்த 3 இடத்துல தீபம் எடுக்க போகிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கேருந்து ஒரு தீபத்தை ஏற்றி கொண்டு போவாங்க. அங்கே போய் அதை எழுத்து கொண்டு வரதுக்கு ஒரு அணையா விளக்கு மாதிரி ஒன்றெல்லாம் செட் பண்ணி கொண்டு போவாங்க. இதே போல் நீங்களும் இங்கேருந்து தீபத்தை ஏற்றி சுடர் விட்டு போனால் தான் உங்கள் வீட்டில் தீபம் சுடர் விடும். இங்கேருந்து வரலட்சுமி நல்ல தீபமாக எரிஞ்சு போனால் தான் அங்கே போய் அவளுக்கு மகளுக்கு பேத்திக்கு வீட்டுக்காரருக்கு எல்லாம் அந்த தீபத்தை அங்கேயும் ஏற்ற முடியும். இல்லைனா எங்கே ஏற்றுறது? இல்லைனா இங்கேருந்து கொண்டு வர ஜூஸை மட்டும் தான் குடிச்சிட்டு இருக்கணும். அப்போது நீங்கள் இங்கேருந்து துளியேனும் ஞானம் அடைந்து அந்த ஞான பிரகாசத்தோடு நீங்கள் வீட்டுக்கு போகணும். அதுதான் இங்கே முக்கியம். பகவான் யோகி ராம் சுரத்குமார் சாதாரணமாக நீங்கள் நினச்சிடாதீங்க. இந்த கலியுகத்திலே கண்கண்ட தெய்வம். அவரை நீங்கள் அடைவதற்கு வேறு எதையும் அவர் கேட்கல, இந்த நாமத்தை மட்டும் விடாமல் பாட சொல்லியிருக்கார். என்னுடைய வாழ்க்கையிலலாம் அவர் செய்துக்கிட்டு இருக்கக்கூடிய அற்புதங்களால் நீங்கள் பார்த்தீங்கன்னா, கடவுளே, நான் அவர் செய்கிற அற்புதத்துக்கே இன்னும் 100 பிறவி எடுத்து அவருக்கு பணி செய்யணும். அவ்வளோ பெரிய அற்புதங்களை நிகழ்த்திக்கிட்டு இருக்கிறார். உண்மையிலே சொல்கிறேன். அப்படி ஏதோ ஒரு வழியில், ஏதோ ஒரு ரூட்டில், ஏதோ ஒரு இடத்துல டக்குன்னு நமக்கு உடனே போ, இதை செய், இதை பாரு, உடனே செய். இதை பல ஆண்டுகளாக நம்ம தெரியாமலே ஒரு அறிவிலித்தனமாக இருந்திருப்பான். நான் பகவான் ஒரு இடத்துல சரியான டைரக்ஷனில் நம்மளை அனுப்புகிறார். உண்மையில் இதெல்லாம் கற்பனையில் கூட நம்ம நினச்சி பார்க்க முடியாத ஒரு மாபெரும் தெய்வம் செய்கிற ஒரு மிகப்பெரிய அற்புதம் இதெல்லாம். பகவான் யோகி ராம் சுரத்குமார் ஒவ்வொரு கணமும் அடியேன் மீது கடைக்கண்ணோடு பார்த்து கொண்டே இருக்கிறார். உங்கள் ஒருத்தரையும் அவர் தான் பார்ப்பார், பார்த்துக்கிட்டே இருப்பார். இந்த குழந்தைகளுக்கு என்ன பிரச்சனை, இந்த குழந்தைங்க எங்கே போகுது, என்ன பிரச்சனை, என்ன செய்யலாம். அப்போ நீங்கள் இதே போல் ஒரு குருஜியினுடைய வார்த்தையோ இல்லைன்னா ஒரு மெசேஜோ நீங்கள் பார்ப்பதன் மூலமாக உங்களுக்கு அவர் ஏதோ ஒரு விடையை உங்களுக்கு தந்துக்கிட்டு இருப்பார். அதை புரியாமல் இருக்கிறது தான் நீங்கள் செய்கிற பெரிய பாவம். இதான் உங்கள் கர்ம பலன்கிறது. ஒரு மெசேஜின் மூலமாக பகவான் நமக்கு இது என்ன உணர்த்துறாருங்கிறத நீங்கள் உணர்ந்துட்டீங்கன்னா மேட்ரு முடிஞ்சுது, அவ்வளோதான். அப்போ இதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இந்த நாமத்தின் வலிமையை பிடிச்சிக்கோங்க. நாமம் தான் முக்கியம். பகவான் யோகி ராம் சுரத்குமார் மீண்டும் 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 சொல்வது, நாமத்தை சொல், நாமத்தை சொல், நாமத்தை பாடு. இந்த நாமம் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதங்களை செய்யும். நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன். இங்கே இருக்க பல பேர் நினைக்கிறாங்க நாங்கள் நாமத்தை சொல்லிட்டு தானே இருக்கிறோம், ஏன் நடக்கலை? ஆனால் இது இல்லை. நாமத்தை சொல்கிறங்கிறது பகவான் யோகி ராம் சுரத்குமாரே 18 ஆண்டுகள் தொடர்ந்து சொன்னார் ராமநாமத்தை. அது வரைக்கும் அவரை வெளியுலகம் கண்டுபிடிக்கல. 18 ஆண்டுகள் சொன்னார். பப்பா ராம்தாஸ் எத்தனை ஆண்டுகள் சொன்னார்? மாதாஜி அவங்க எத்தனை ஆண்டுகள் சொன்னாங்க? 13 கோடி நாமம் சொல்லணும்னு சொல்லி ஒரு பெரிய இயக்கத்தை நடத்துனாங்க மாதாஜி. அங்கே 13 கோடி நாமம். அப்போ அவங்கெல்லாம் சாதாரணமாக வந்துடல. அவ்வளோ இன்னைக்கு ஏதோ நான் ரெண்டு சனிக்கிழமை போய் நாமத்தை சொன்னேன்னு அவங்க வந்துடல. வாழ்க்கையில் பல ஆண்டுகளை ராம நாமத்தையும் யோகி ராம் சுரத்குமார் நாமத்தையும் சொல்லி வந்திருக்கிறாங்க.
சாமியே 18 ஆண்டு காலம் அதை தவம் போல செய்தார். ராமநாமத்தை விடாம ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம்னு விடாம, மூச்சு கூட விடாம சொன்ன காலங்களும் உண்டும்பார். தூங்காத காலங்கள், உணவு உண்ணாத காலங்கள் கூட உண்டும்பார் சுவாமி. அப்போது நாம ஜபம்ங்கிறது ஏதோ இங்கே வந்தேன் கொஞ்ச நேரம் நாமம் சொன்னேங்கிறது இல்லை, இல்லை வீட்டில் கொஞ்ச நேரம் நாமம் சொன்னேங்கிறது இல்லை. உங்கள் மூச்சும் பேச்சும் உணவும் எல்லாமே நாமமாக இருக்கணும். அதுவும் உங்களுடைய கர்மா எவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கோ அந்த அளவுக்கு இந்த நாமம் வளர வரைக்கும் நம்ம காத்திருக்கணும். வேறு வழி கிடையாது. எத்தனை கோடி நாமம் சொன்னால் நம்ம செய்திருக்கிற பாவங்களுக்கு ஈக்குவல் ஆகுமோ அத்தனை கோடி நாமங்களை நம்ம சொல்லிட்டு தான் இருக்கணும். ஆனால் நீங்கள் அந்த நாமத்தின் பாதையில் சரியாக நடக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இடையில் 1000 தடங்கல்கள் வந்தாலும் பகவான் உங்களை வழி நடத்தி கூட்டிகிட்டு போவார். வாப்பா கவலைப்படாத, 1000 பிரேக் வரும், 1000 தடைகள் வரும், ஆனால் உங்களை பகவான் கரெக்டாக உங்களை கை நடத்தி கூட்டிகிட்டு போய் அந்த நாமத்தின் உச்சத்தில் ஒரு வரத்தை அருள்வதற்கு அந்த உச்சாணி கொம்பிலே அந்த இமயமலை சிகரத்தில் உங்களை விட்டுருவார் பகவான். அதை புரிஞ்சுக்கோங்க. அதனால் இங்கே பாடுற நாமத்தை விடாமல் பாடுங்க. இந்த நாமந்தான் பகவானுக்கு எல்லாமே. அடுத்த அபிஷேகங்களை பார்ப்போம்.